டே டிஎம்கே, டே தேவடியா பயலே, அன்பில் மகேஷ் கண்டாளி மகனே, நீ கல்வித்துறை அமைச்சராடா எச்சக்கால தேவடியா பயலை வேண்டா. கரூரில் டிவிக்கே சம்பவம் நடந்ததுக்கு போய் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு போய் தாய்வழி மகனே ஒரே நைட்டில் போய் அழுக. எச்சக்கால தேவடியா பயலை, டே அன்பில் மகேஷ் தேவடியா பயலை, திமுக தேவடியா பயலை, அன்பில் மகேஷ் தேவடியா பயலை. எங்கள் கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் 43 குழந்தைங்க மதியம் உணவு சாப்பிட்டு உசுருக்கு போராடிட்டு இருக்காங்கடா. எங்கடா போனேன்? டே 10 ரூபா செந்தில் பாலாஜி தேவடியா பயலை, டே 10 ரூபா கண்டாளி மகனே, 10 ரூபா விற்று ஆட்டையை போட தேவடியா பயலை, எங்கடா போன? நீ எங்கடா போன? செந்தில் பாலாஜி தேவடியா பயலை எங்கே போனேன்? டே கலைஞர் கருணாநிதி தாய்வழி மகனே, டே முக ஸ்டாலின் மகனே, நீ எங்கடா போன? எச்சக்கால நாயை, உன் பையன் எங்கடா போனான்? துபாயிலிருந்து ஒரே நைட்டில் கரூருக்கு வந்துட்டு போனீங்கடா எச்சக்கால தேவடியா பயலை. இப்போ எங்கள் குழந்தைங்க வந்து 43 பேர் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் அரசு எங்கடா போனீங்க எல்லாருமே? எவன்கிட்ட வந்தீங்க? பரதேசி தேவடியா பசங்களா. ஏன்டா உங்கள் ஆட்சியை தக்க வைக்கணும்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா? உங்கள் ஆட்சியை தக்க வைக்கணும் 41 உயிரையும் எடுப்பீங்க. இதெல்லாம் இந்த பிஞ்சு குழந்தைங்களோட உயிரில் ஒரு உயிரா அப்படின்னு நினைக்கிறீங்கடா எச்சக்கால நாய்களா. இதில் உங்களுக்கு வந்து எங்கள் ஆட்சியை வந்து எவனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் ஆட்சி தட்டுறோம், ஆட்சி பண்ணியிருக்கிறோம். போடா பிக்காளி முக ஸ்டாலின், பிக்காளி முக ஸ்டாலின். இதுக்கு என்னடா பண்ணுவீங்க? இப்போ நான் பேசுறதுக்கு என்னடா பண்ணுவீங்க? நீங்கள் 43 குழந்தைங்க கவுண்டம்பாளையத்தில் எங்கள் கோயம்புத்தூரில் இப்போ இருக்கிறாங்க. அந்த ஸ்கூலாண்ட என் பையனை படித்தான். அப்போ அந்த குழந்தை என் குழந்தை ஒன்று தான்டா. இதுக்கு ஏன்டா பதில் சொல்கிறீங்க? இதுக்கு ஏன்டா பதில் சொல்லுவீங்க? வந்து பார்த்தீங்களாடா பரதேசி நாய்களா. இதில் திருச்சியில் மாநாடு போட்டாங்களா? மாநாடு 1 லட்சம் கிலோ ஆட்டுக்கறி போட்டுருக்குறீங்க. அதில் எவனுமே சாப்பாடு சாப்பிடாம தூக்கி வீசிட்டு போயிருக்கானுங்க எச்சக்கால நாய்களா. அந்த குழந்தைங்களை பார்க்க உங்களுக்கு ஏடா கேடு? திமுக ஆட்சி வந்து சிறப்பாக 5 வருஷம் நாங்கள் பண்ணிட்டோம். இன்னும் 5 வருஷம் பண்ணுவீங்க. இந்த 5 வருஷம் நீங்கள் நக்கவே போதும். இன்னும் 5 வருஷம் நீங்கள் வந்து நக்க வேண்டாம். இப்போ தான் வந்து 2.5 வயசு குழந்தைகளை வந்து பாயில் வன்கொடுமை பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் அடுத்த 5 வருஷம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிறந்த குழந்தை 1.5 வயசு குழந்தை அதையும் பாலியல் வன்கொடுமை பண்ணுவீங்க பரதேசி நாய்களா. உங்களை